இது என்ன வீடியோன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ. என்ன ஒரு டிபேட், ஒரு தொலைக்காட்சியில இடம்பெற்றது. டிபேட் போது பீப்புள் இந்த தலைப்புல வந்து அந்த ஷோவில் வந்து விஜய் இந்த 2 வருஷத்தில் அவர் கட்சி தொடங்கி அவர் இப்படி மக்களை சம்பாதிச்சார், அவர் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இதை விவாதிப்பதற்காக பலரும் கலந்து கொண்டார்கள். அதில் விஜய் தரப்பிலிருந்து ஃபீலிக்ஸ் ராட்டும் அனந்த் அஜித்தும் கலந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் பேசும்போது, குறிப்பாக அனந்த் அஜித் பேசும்போது சொல்லியிருந்தார், மதுரை மாநாட்டில் விஜய் வந்து கச்சதீவை பற்றி பேசியதால் தான் அங்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கச்சதீவு சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து சிலர் வந்து விஜய் கேட்டுக்கொண்டார்களாம் அங்கு உள்ள பிரச்சனைகள் தலையிடுமாறு. இவர்கள் பிரச்சனையே என்ன தீர்க்கப்படவில்லை, இவரே ஒரு கட்சியை ஆரம்பித்து பிராத பாடுபடுகிறார். அப்படி இருக்கும்போது இவரை கேட்டார்களா ஈழத்தமிழ் தங்கள் பிரச்சனையை தீர்க்கும்படி? இது எப்படி இருக்கு? தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் கச்சதீவை பற்றி பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார், பணம் காட்டுகின்றார். உங்களுடைய குரலுக்கு, உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத் தமிழனின் துன்பம், துயர் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். செம்மணி கொலைகளை பற்றி, சர்வதேச விசாரணைகளை பற்றி, முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை பற்றி, தமிழினம் பட்டுக் கொண்டிருக்கின்ற, துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற சொல்லனா துயரங்களை ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டியிருக்கிறது. ஹாய் அங்கிள், பாத்தீங்களா? தரவு இல்லாமலாம் தாவேக்காரன் பேச மாட்டான் அங்கிள். நாங்க என்னமோ ஊருக்குள்ளதான் ஊப்பி இருக்காங்கன்னு பார்த்தா நீங்க என்ன கடல் கடந்தெல்லாம் வரீங்க. ஆனா சத்தியமா 2009 அப்புறமா கூட இவங்களுக்கு முட்டு கொடுக்கலாம் ஒரு தனி தைரியம் வேணும். சூப்பர், ஆல் இஸ் வெல். சத்தம் எனக்கு பிடிக்காதுல்ல.